ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டோன்ட் பி டூ எமோஷனல் சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஜூவின் ஒரு பொண்ணு வாஷ்ரூமில் ஹரியை பார்த்துருப்பா. ஜேன் கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும்னு சொல்லியிருப்பா. ஹரி எனக்கு எதுவுமே புரியலன்னு சொன்னதுனால ஒரு கார்டை கொடுத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நீ ஜேனை பார்த்து தெரிஞ்சுப்பேன்னு சொல்லியிருப்பான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் இப்போ அவளை அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கான். யூனிவர்சிட்டின்னு கூட பார்க்காம எல்லோரும் முன்னாடியே அடித்து அவளை இழுத்துட்டு போகிறான். இதை ஹரியும் பார்க்குறான், அவன் ஹெல்ப் பண்ண போகிறான். இது எல்லாமே ஜேனால் தான் ஆச்சுன்னு ஜூவி சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் ஹரி ஜேனை தான் பார்க்க போகிறான். அவன் டின்னருக்காக மீட் கட் பண்ணிகிட்டு இருக்கான். நான் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் சமைச்சு முடிச்சிடுவேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லான்னு ஜேன்னு சொல்கிறான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு ஹரி கேட்குறான். ஏன் ஸ்பெஷல் டேவாக இருந்தால் தான் சமைக்கணுமா, நீ என் லைஃப்பில் இருக்கிறதே ஸ்பெஷல் தான் ஜேன்னு சொல்கிறான். ஹரி ஜூவியை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி ஜூவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் அவளை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்கிறான். அதெல்லாம் அவளுக்கு தேவை தான் ஜேன்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஜேன் கேட்குறான். ஹரியும் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். பட் அவனோட ஃபேஸே சரியில்லை. ஜேன் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். நீ என்கிட்ட உண்மையாக சொல்லு, நீ ஜூவியோட விஷயத்தில் எப்படி ரிலேட் ஆகிருக்கன்னு ஹரி கேட்குறான். அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து காப்பாற்ற சொல்லி கான்ட்ராக்ட் போட வந்தா, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், வேறு எதுவும் பண்ணலன்னு ஜேன் சொல்கிறான். நீ எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு ஹரி கேட்குறா. அவள் சீட் பண்ணியிருக்கா, அவள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து நிறைய காசை திருடி இருக்கா, அவங்ககிட்ட மட்டும் இதை பண்ணல, நிறையா பேர்கிட்ட இதை தான் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணல. நீ எல்லாரை விட டிஃப்ரெண்ட் பர்சன் நினச்சேன், பட் இல்லை, நீயும் சேம் தான், என்ன சந்தேகப்படுறேன்னு ரொம்ப கோவமாக ஜேன் சொல்கிறான். நம்ம ஹரி சாரி சொல்கிறான். நீ என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறியான்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்லாமல் இருந்தால் அதை மறைக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைன்னு ஜேன் சொல்கிறான். சாப்பிட்டு முடித்த பிறகு ஹரி டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஜேன் வந்து அவனை ஹக் பண்ணுறான், கிஸ் பண்ணுறான். நம்ம 2 பேருமே இன்னும் குளிக்கல, ஃபஸ்ட்டு போய் குளின்னு சொல்லி ஹரி ஜேனை விரட்டி விட்டுறான். ஜேனும் குளிக்க போகிறான். அந்த கேப்பில் ஹரி அவனோட ரூமை செக் பண்ணிகிட்ருக்கான். ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக கிடைக்குதான்னு பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருப்பான். அதில் நிறையா செயின் இருந்திருக்கும். அந்த செயினை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பிளட் இருந்திருக்கும். அந்த பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணுறான். பட் அங்கே எந்த செயினும் இல்லை. ஜேன் குளிச்சுட்டு இருந்தாலும் ஹரி என்னமோ பண்ணிகிட்ருக்கான்னு அவனுக்கு தெரியுது. அவன் சீக்கிரமாக குளிச்சுட்டு வெளியே வரான். ஹரி ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். ஜேன் ஹரியை ஹக் பண்ணுறான். ஹரியும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். பட் ஜேனுக்கு நல்லாவே தெரியுது ஹரி அவனை சந்தேகப்படுறான்னு. நெக்ஸ்ட்டு ஹரியோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த கார்டை கையில் வச்சுட்டே உட்காந்துருக்கான். அவனோட ஃபோன்லேருந்து பண்ணால் மாட்டிப்போன்னு அவனோட பிரதர் ஃபோனை வாங்கி பண்ணுறான். ஃபோன் பண்ண உடனே ஜேன் அட்டன் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ சொல்ல, நான் செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த வாய்ஸை கேட்ட உடனே ஹரி ரொம்ப பயந்து போய் அந்த ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே கேப்பும் ஹரியும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கேப் நிறையா பேசிகிட்டே வரான். பட் ஹரி டோட்டலாக ஸ்பேஸ் அவுட் ஆகியிருக்கான். அவன் எதுவுமே கவனிக்கல. நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேப் கேட்டுட்ருக்கான். அப்போ ஜேனே அங்கே வந்துடுறான். இன்றைக்கி நைட்டு உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்குறான். எனக்கு பசிக்கலன்னு ஹரி சொல்கிறான். சரி என் கூட வந்து ஸ்டே பண்ணுன்னு ஜேன் சொல்கிறான். எனக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருக்குது, நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுன்னு ஹரி சொல்கிறான். ஏன் வீட்டுக்கு போகிற, என் கூட வா, நம்ம 2 பேரும் ஒன்றா பண்ணலான்னு ஜேன் சொல்கிறான். நீ எனக்கு ஏற்கனவே நிறையா ஹெல்ப் பண்ணிட்ட, இதை நானே பண்ணிக்கிறேன்னு ஹரி சொல்கிறான். ஹரி அங்கேருந்து கிளம்பும் போது ஜேன் அவன் கையை பிடிக்கிறான். ஹரி ரொம்பவே பயந்து போயிடுறான். அவன் தலையில் ஒரு லீஃப் இருக்குது, அதை தான் ஜேன் எடுத்து விடுறான். நீ பார்த்து போன்னு சொல்கிறான். பட் ஜேன் ரொம்பவே கவலைப்படுறான். ஹரி அவனை விட்டு போயிடுவானன்னு அவனுக்கு ரொம்பவே பயம் வருது. நெக்ஸ்ட் சீனில் புட்டும் ஹரியை தான் காமிக்கிறாங்க. இவரை பற்றி ஜேனுக்கு நல்லாவே தெரியும். பட் அவர் அவன் கூட ப்ரைவேட்டாக தான் பேசுகிறேன்னு சொன்னார். நீ அவரை போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு புட் ஹரியை அங்கே விட்டுட்டு கிளம்புறான். ஹரியும் அந்த பர்சனை மீட் பண்ண போகிறான். இவன் பேர் தான் டான். இதே யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். அவன் உள்ளே போனதுமே நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். நீ அந்த கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணியா, உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும் சொல்லுன்னு டான் கேட்குறான். ஜேக்கு 27 வயசு ஆகுது. அவன் ஹார்ட்வேரில் சைக்காலஜி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். அவன் இங்கே இன்னொரு பேச்சுலர் டிகிரிக்காக வந்திருக்கான். நல்ல டேலண்டான பர்சன். பட் அவனை பற்றி நிறையா ரூமர் இருக்குது. அவன்கிட்ட யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவன் அக்ரிமெண்ட் போடுவான். அந்த அக்ரிமெண்ட் அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா அவங்கள பனிஷ் பண்ணுவான்னு சொல்கிறான். ஜேன் ஹார்வர்ட்லேருந்து கிராஜுவேட்டே ஆகலை. அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் வெளியே அனுப்புனாங்க. அவனுக்கு சைக்காலஜி நாலேஜ் நல்லா இருக்கிறதுனால எல்லாரையும் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறான்னு டான் சொல்கிறான். இப்போ கரண்ட்டாக படிக்கிற யூனிவர்சிட்டியில் அவன் அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் இருந்தால் நீ ஏன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹரி கேட்குறான். பட் அந்த யூனிவர்சிட்டி பிரசிடெண்ட்டே அவன் கூட டீலில் தான் இருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டான் சொல்கிறான். அவன்கிட்ட உதவி கேட்குறவங்க அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணால் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் அவன் தருவான்னு ஹரி கேட்குறான். நீ எந்த பொருளை ட்ரெஷராக நினைக்கிறியோ, எதுவும் வாழ்க்கையில் இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை உன்கிட்டேருந்து எடுத்துப்பான்னு டான் சொல்கிறான்.
பட் இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணிகிட்ருக்கான், என்கிட்ட எந்த பவரும் இல்லை, சொல்லப்போனால் அவன் என்கிட்டேருந்து எடுத்துக்க கூட எதுவுமே இல்லைன்னு ஹரி சொல்கிறான். ஜேனுக்கு பீப்புள் அவனோட ட்ராப்பில் விழ வைக்கிறது பிடிக்கும், கடைசி வரைக்கும் கடன்காரனாக இருக்க வைக்கிறது பிடிக்கும். நீ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவான், உன்னோட கனவெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுவான். இந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி அவன் உங்ககிட்ட சொல்லியிருக்கானான்னு டான் கேட்குறான். ஹரியும் திங்க் பண்ணி பார்க்குறான். எக்ஸாக்டாக இந்த எல்லா வார்த்தையுமே ஜேன் ஹரிக்கிட்ட சொல்லியிருப்பான். ஹரியால் இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஜேன் எதுக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான்னு எனக்கும் தெரியல, பட் அவனை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். நீ அவன்கிட்ட இருந்து தள்ளியேறு, அதுதான் உனக்கு நல்லது. நான் சொல்கிறதெல்லாம் உன்னால் நம்ப முடியலனா அவன் ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீயே அவனை ஃபாலோ பண்ணிப்பாரு, உனக்கே தெரியும் டான் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹரி ஜேனை தான் பார்க்க போகிறான். அவன் வீடே இருட்டாக இருக்குது, அந்த இருட்டுக்குள்ளே தான் ஜேன் இருக்கான். உன்னை ஒரு நாள் தான் பார்க்கல, அதுக்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஹரியை கிஸ் பண்ணுறான். பட் ஹரி அவனை தள்ளி விட்டுட்டு எனக்கு மைண்டு சரியில்லைன்னு சொல்கிறான். இன்னும் உனக்கு என்ன சந்தேகம், நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொன்னல, என்னை ஏன் நம்ப மாட்டேன்னு ஜேன் கேட்குறான். ஃபர்ஸ்ட் நீ என்னை எதுக்கு அப்ரோச் பண்ணன்னு ஹரி கேட்குறான். ஏன்னா நீ ஸ்பெஷலான பர்சன் ஜேன் சொல்கிறான். அப்போ டான் சொன்னது தான் ஹரிக்கு ஞாபகம் வருது. உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போடுற எல்லாருக்கிட்டையும் நீ இப்படி தானே சொல்லிட்டுருக்க, எனக்கு மேனிப்புலேட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காதுன்னு ஹரி ரொம்ப கோவமாக சொல்கிறான். நான் உன்னை என்றைக்குமே மேனிப்புலேட் பண்ணதே இல்லைன்னு ஜேன் சொல்கிறான். அப்போ ஜேனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீ அதை எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு ஹரி அங்கேருந்து கிளம்புறான். அந்த கால் பேசிட்ட பேருக்கு ஜேன் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறான். அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே ஹரி போகிறான். அவன் யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறான். அங்கே இருக்க ஒரு பையன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இதை ஒளிஞ்சு நின்று ஹரி பார்த்துட்ருக்கான். பட் பின்னாடி இருக்க டஸ்ட்பினை தெரியாமல் தட்டி விட்டுறான். ஜேனும் ஹரியை பார்த்துடுறான். அந்த பையனோட வீடு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சிருக்கும். அவன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இழந்திருப்பான். அவன் படிக்கிறதுக்காக ஃபினான்ஷியலாக ஜேன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் பண்ணி ஜேனை கூப்பிட்ருப்பான். இனிமேல் நீ கால் பண்ணிலாம் கூப்பிடாத, தேங்க் பண்ணனா மெசேஜ் மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஜேன் அந்த பையனை அனுப்பி விட்டுறான். இங்கே ஹரிக்கு ஒன்றுமே புரியல. உன்னோட நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீ நல்லது தானே பண்ணுற, உன்னை எதுக்கு எல்லாரும் வெறுக்கிறாங்க, உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு ஹரி ஜேன் கிட்டே கேட்குறான். என்னை பிடிக்காதவங்க தான் உன்னை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கீயை இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் தந்ததில்லை. இதோட மீனிங் என்னன்னு உனக்கு தெரியுமா? ட்ரஸ்ட் அண்ட் ப்ராமிஸ். நீ என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்வேன்னு ஜேன் சொல்கிறான். நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியான்னு ஹரி கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு ஹரியை ஹக் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஒரு பைக் ஷோரூமில் தான் காட்டுறாங்க. அந்த கடை டானோட ஃப்ரெண்டோடது தான். அந்த கடையில் ஒரு நியூஸும் ஓடிட்டுருக்கு. சக்வாரா கொல்லுன்றவர் தான் ஓனர் ஆஃப் ட்ரஸ்ட் கம்யூனிகேஷன். அது ஒரு பெரிய நெட்வொர்க் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கிறதாவும் அவர் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பாருன்ற மாதிரி அந்த நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே டான் வரான். ஹரியும் அங்கே வரான். உனக்கு டீக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும்லன்னு கேட்குறான். எனக்கு தெரியாது, நம்மளே அவங்ககிட்ட போய் கேட்போன்னு இவங்க 2 பேரும் ப்ரிசனில் அவனை பார்க்க போகிறாங்க. பட் ஹரி மட்டும் தான் உள்ளே போய் டீயை பார்க்குறான். இதுக்கெல்லாம் காரணம் ஜேன் தானான்னு ஹரி டீ கிட்ட கேட்குறான். ஜேனோட பேரை கேட்டதுமே டீ கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். அவன் தான் என்னை இவ்வளோ பழி வாங்கிட்டான்ல, திரும்ப எதுக்கு ஒன்று அனுப்பி வச்சிருக்கான்னு கோவத்தில் டீ கத்திட்டு இருக்கான். நீ ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகு, நான் சொல்கிறத கேளுன்னு ஹரி சொல்கிறான். நீ தானே ஜேன் கிட்ட கவுன்சில் பிரசிடென்ட் பொசிஷன் வேணும்னு கேட்ட, அப்புறம் எப்படி ஜெயிலுக்கு வந்தேன்னு ஹரி டீ கிட்ட கேட்குறான். ஜேனுக்கு க்ளோஸான ஒரு பர்சனுக்கு இந்த பொசிஷன் வேணும்னு நினச்சான். அதனால் இந்த பொசிஷன்லேருந்து எனக்கு கிவ் அப் பண்ண சொன்னான். பட் நான் அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணேன். அதனால தான் ஜேன் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு டீ சொல்கிறான். நீ கேம்பஸ் ஃபண்ட்லேருந்து காசை திருநியான்னு ஹரி கேட்குறான். ஆமாம், நான் திருடினேன். இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் நிறையா செஞ்சுருக்கேன், எனக்கு காம்பன்சேஷன் வேணும்னு நினச்சேன்னு டீ சொல்கிறான். ஸோ டீ மேலே முழுசாகவே இங்கே தப்பு இருக்குது. ஹரி ஜூவியை பற்றி கேட்குறான். ஜூவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அன்றைக்கி யூனிவர்சிட்டியில் அவளை அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு காரணம் ஜேன் தான் அவள் சொல்கிறா. அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு ஹரி கேட்குறான். அவளோட பாய் ஃப்ரெண்ட் திரும்ப அவளை கூட்டிகிட்டு போயிட்டானா, அதனால தான் அவன் என்னை பெயில் எடுக்க வரலையான்னு டீ சொல்கிறான். ஸோ ஜூவி சீட் பண்ண பர்சன் டீ தான். இவங்க 2 பேர் மேலேயுமே இங்கே தப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் எதுக்கு ஜேனை ப்ளேம் பண்ணுறீங்கன்னு ஹரி கேட்குறான். நீ எதுக்கு அவனை டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கன்னு டீ கேட்குறான். அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், பட் அதுக்காக நான் அவனை டிஃபெண்ட் பண்ணல. உங்கள் 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குல்லன்னு ஹரி சொல்கிறான். ஜேன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேருந்து கிளம்புறான். பட் டீ அதுக்குள்ளே உனக்கு சக்வாரா குல் ஃபேமிலியை தெரியுமான்னு கேட்குறான். தெரியும், அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஹரி சொல்கிறான். அந்த ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன் தான் ஜேன். அவன் ஒரு ஃபேக் சர்நேம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு பெரிய ரெப்யூட்டேஷன் இருக்குது. அதை கெடுக்கக்கூடாதுன்னா இது எல்லாத்தையும் பின்னாடி தானே ஜேன் பண்ணிகிட்ருக்கான். ஜேன் மாஃபியா விட ரொம்ப மோசமானவன். நீ அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் உன்னை யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவான் டீ சொல்கிறான். இங்கே வெளியே புட் டானுக்கு கால் பண்ணுறான். ஜேன் என்னை மீட் பண்ணோன்னு சொன்னான். நம்ம ஹரிக்கு ஹெல்ப் பண்ணுறதா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். இது வரைக்குமே ஹரி
ஜேனை நல்லவன் தான் நினச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு தடவையும் அவன் ஜேனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஜேன் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்காதான் தான் நினைக்கிறான். பட் அங்கே கிடைக்கிற டீட்டெயில்ஸ்லாம் இவனோட நம்பிக்கையை இன்னமும் உடச்சிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் டேனும் அடியும் பார்க்கு தான் போகிறாங்க. அந்த பார்க்கு தான் ஜேன் புட்டை வர சொல்லியிருப்பான். பட் அங்கே மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. இவங்க 2 பேர்கிட்டையுமே மெம்பர்ஷிப் இல்லை. ஜேனோட பிஸ்னஸ் கார்டை வச்சு அடி மட்டும் உள்ளே போகிறான். அங்கே ஒரு ரூமில் ஜேனோட வாய்ஸ் கேட்குது. அந்த கதவை திறந்து லைட்டாக அடி எட்டி பார்க்குறான். அங்கே தான் ஜேனும் புட்டும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு அடி அங்கேயே நின்று கேட்டுட்ருக்கான். எனக்கு எதுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க, என்னையும் அடியும் எதுக்கு பிரிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஜேன் புட்கிட்ட கேட்குறான். அடி தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டான், அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன்னு புட் சொல்கிறான். ஹரியும் டேனையும் எதுக்கு மீட் பண்ண வச்சேன்னு ஜேன் கேட்குறான். இதுக்கு புட்கிட்ட பதில் இல்லை. நான் உன்கிட்ட பிளட் கான்டாக்ட் போடணும், நீ ஜேனை விட்டுரு, அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதான்னு புட் சொல்கிறான். நீ அதுக்கு ரிட்டனாக என்ன தருவேன்னு ஜேன் கேட்குறான். என்ன வேணால் தருவேன், என்னோடய லைஃபையே கூட தரேன்னு புட் சொல்கிறான். உன்னோட லைஃப் ஒன்றும் அவ்வளோ வர்த்தில், அதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னோட லைஃபே தர அளவுக்கு உனக்கு ஹரியை அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு ஜேன் கேட்குறான். அதே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கா இல்லை நீ அவனை யூஸ் பண்ணிகிட்ருக்கியா? நீ அவனை யூஸ் பண்ணிகிட்ருக்கன்னா உன்னோட லைஃப்லேருந்து அவனை கண்டிப்பாக நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு புட் சொல்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட இப்படி பேசுவேன், எனக்கு ஆர்டர் போடுவேன், உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால் என்ன வேணால் பண்ண முடியும்னு ஜேன் புட்டோட கழுத்தை நெரிக்கிறான். அப்போ ஹரி உள்ளே வந்து நிறுத்துன்னு சொல்கிறான். ஜேன் ஹரி கிட்டே போகிறான். பட் நீ கிட்ட வராத, அங்கேயே நில்லுன்னு ஹரி சொல்கிறான். இதுக்கப்புறம் ஜேனை ஹரியால் ட்ரஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த உண்மையை ஹரியால் ஏற்றுக்கவே முடியல. அவன் மனசு உடஞ்சி போகுது. ஜேன் பின்னாடியே போய் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறான். எனக்கு டீயை பற்றியும் ஜூவியை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவங்களோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யார்? நீ அவங்களோட லைஃப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, இத்தனை நாள் என்னோடய லைஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன்னு ஹரி ரொம்ப கோவமாக சொல்கிறான். நான் உன்னோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணதே இல்லைன்னு ஜேன் சொல்கிறான். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாத்தையுமே நம்பினேன். ஆனால் நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் மட்டும்தான். என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதுல்ல, இதுக்கப்புறம் என்னை பார்க்காத. உன்னோட மூஞ்சை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கீயோட மீனிங் ப்ராமிஸ் அண்ட் ட்ரூத் தானே. ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட உண்மையாக இருந்ததே இல்லை. அந்த செயினை கழட்டி செயின் மேலேயே விட்டடிறான். இந்த மாதிரி ஒரு மோசமான பர்சனை நான் டேட் பண்ண நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு ஹரி சொல்கிறான். நான் மோசமான பர்சனா? அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தாங்க, அந்த ஹெல்ப்பை நான் செஞ்சேன். அவங்க தான் ப்ராமிஸை பிரேக் பண்ணாங்க. நான் மோசமான பர்சனா, அவங்க மோசமான பர்சனா? நீ டிஃப்ரெண்ட்டான பர்சன் நினச்சா இல்லை, நீயும் அவங்கள மாதிரி தான். அவங்கள மாதிரி ஒரு நாள் நீயும் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு கெஞ்சுவேன் ஜேன் சொல்கிறான். நான் அவங்ககிட்ட என்றைக்குமே ஹெல்ப் கேட்க மாட்டேன்னு ஹரி சொல்கிறான். ஹரி ஹெல்ப் கேட்க மாட்டேன்றது ஜேனுக்கு நல்லாவே தெரியும். அவன் மனசு உடஞ்சி போய் அங்கே அழுதுகிட்டே நிற்கிறான். அப்போ டான் வந்து ஹரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இது வரைக்கும் ஜேன் பண்ண தப்பால் அவனோட ட்ரூ லவ்வை இப்போ மிஸ் பண்ணுறான். அவன் ட்ரூவாக தான் ஹரியை லவ் பண்ணுறான்றதை அவனால் ப்ரூவ் பண்ண முடியல. இங்கே ஜேனை பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது காய்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. டாட்டா, பை பாய்.